கல்லுக்குள்ளுக்கு தேரையும் கருவுக்குள்ளுக்கு சிசுவையும் கட்டி காப்பாற்றக்கூடிய நாராயணா தர்மநந்தனா உங்க திருவடி பாதத்தை இந்த அடியான் அநேகம் கோடி வந்தனம். எங்கள் பாதாரத்தை பணிந்தபடியால் என்றும் நலமாகவே இருக்க வேண்டும். சிவனாரை பார்க்க வடதிசை சென்று போனேன். போகும் அர்ஜுனை வடதிலே பார்க்கலாம் கூட்டுனீங்களே, ஏன் என்ன காரணம்? அர்ஜுனா, அண்ணன் மேல கோபம் கொண்டு நீ வடதிசை சென்றாய். அதனால உன் அண்ணாமாரு உன்னை பார்க்க என்று சொன்னார். அதனால உன்னை அழைத்து வந்தேன் நான். அப்படியா அண்ணா? தம்பி, இதோ தமிழலை வேலை கொண்டு அந்த வெள்ளிகிரி ஆண்டவனை வெள்ளிகிரி கைலாசவாதனை பார்க்க பாத்மதாசர கிடைப்பெற போய் கொண்டு இருக்கிறாய். ஆனா நீ அங்க தவம் செய்வதை நான் இங்க பார்க்க முடியுமா? மாமா, நான் தவம் செய்யறத பார்க்கணும். அங்க செய்யக்கூடிய தவத்தை இங்க செய்து காட்டுனா எப்படின்னு பாத்துக்குவேன். அதான் ஆமா, என்னைக்கும் எவ்வளவு ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த சந்தாகி புத்தி இருக்க கூடாதான். அதாவது என்னதான் இருந்தாலும் என் அண்ணனுக்கு என் மீது இருக்கக்கூடிய சந்தேக புத்தி போகவில்லை. அர்ஜுனாபட்டவன் பெண் புத்தி கொடுத்தவன். அதாவது சிவனார பார்க்க போக மாட்டான். பெண் ஆசை பிடித்தவன். ஏதோ ஒரு மலை வீட்டுல தான் இருப்பான்னு சொல்லி என் அண்ணன் மேல இன்னமும் சந்தேகம். ஒரு லட்சம் சீலை கட்டியிருந்தாலும் ஆனா பின்னாடி தூக்கி பாக்குற அர்ஜுனவன். அதனால இன்னும் சந்தாகி இருக்குது. அதனால அர்ஜுனா, அந்த வெள்ளிங்கிரி சென்று அந்த ஈஸ்வரன் எப்படி தவம் புரியலையோ அது போல போய் செஞ்சு காட்டு பாக்கட்டும். வெள்ளிங்கிரியில நான் எப்படி தவம் செய்யணும் அது போலவே தருமன் முன்பாடி செய்ய வேணுங்கிறீங்க. மாமா, இந்த எரியும் தீயில அதாவது தம்பியாகப்பட்ட தலைஞரை பார்த்தா ஒரு புழுவு எப்படி கீழே சென்றார் ஆகாயத்துக்கு பூமிக்கு தடலிட்டு எரியும். அந்த தடல்ல ஒரு புழுவானது எப்படி தெரியுதோ அத போல என் தம்பி தெரியுது. வேண்டாம் மாமா, நாங்க மறுபடியும் காணகமே சென்றாலும் சரி வேண்டாம் மாமா, இந்த தவணையிலேயே முடிச்சு விடு. வேண்டாம் தர்மந்திரா, சம்புவ மகாதேவா, அர்ஜுனாகப்பட்ட வெள்ளிங்கிரி எப்படி தவம் செய்கிறான் அது போல செஞ்சு இருக்கிறான். நீ அஞ்சி பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக அந்த ஈஸ்வரத்துல வரத்து வாங்குவான். இப்ப நம்பிக்கை போன சொல்லு மகாதேவா. எங்க கவிரி மனோதரா சரி ஆகட்டும், அனுப்புகிறோம். போய் வரட்டும் அர்ஜுனா. சிவசிவா மகாதேவா. ஆமா, என்ன சொல்றீங்க? அப்படியா, ஆகட்டும். மாமா, அண்ணா தர்மேந்திரா, இதோ தவநிலைக்கு சென்று தவத்தை பெற்று மீண்டும் சந்திக்க வரைக்கும் நாங்க எங்களுடைய அருள் உங்களுக்கு இருக்கும். அண்ணா தர்மேந்திரா. சுவாமி மன்னா, அதாவது எங்க தம்பி மேல இருக்கு சந்தேகம். இப்போதாவது உங்களுக்கு தீர்ந்ததா என்ன? இந்த பங்காளி செய்த வன்கொடுமையினால அந்த பரமனை நோக்கி பாசுவதாஸ்திரத்தை பெறுவதற்காக கைலங்கிரிக்கு போறீங்க. நிஜமாக சென்று வெற்றியோடு சிவனுடைய அஸ்திரத்தை பெற்று வாருங்கள். ஆகட்டும். எதிர்நோக்கி சென்று அந்த சிவன் இடத்துல வரத்தை வாங்கி வைப்பா. ஆமா, அதாவது அண்ணனிடத்தில் விடைபெற்று இந்த அர்ஜுனாபட்டவன் விடைபெற்று போகிறான். ஆமா, இதற்கு முன்பதாக நான் வெள்ளிங்கிரி போனதே இல்ல. வெள்ளிங்கிரி போக வேண்டால் நான் எப்படி இருக்க வேணும், நான் என்ன செய்ய வேணும்
அர்ஜுனா ஆ, இது வெள்ளங்கிரி போயிருந்தோம் ஆ. நவமணி வேடம் கொண்டு சன்னியாசி ரூபம் கொண்டு ஆ. காயோடு தானே வைத்து ஆ, இது அந்த வெள்ளிங்கிரி சிவனே என்று ஆ. போனால் கண்டிப்பா சிவன் மனமேறி வரம் கொடுப்பார் ஆ. அதாவது கட்டுக்கட்டாக நீர் அணிந்து காய் உடை தான் அணிந்து அதாவது 5 ஆசை தான் அணிந்து மண் ஆசை மனை ஆசை பொன் ஆசை குரல் ஆசை அண்ணன் நபி ஆசை 5 ஆசை தான் அணிந்து அரகரா சிவசிவா கங்கதவா கபனி மனோதரன் என்று சிவனாரை பார்க்க சென்றால் எனக்கு நிச்சயம் பாசிபாய்க்கறி பெற்று வருவேனாம். அப்படியா? ஆகட்டு மாமா, இந்த மாயனுடைய மாயனிடத்தில் விடைபெற்று இந்த அர்ஜுனா பட்டவன் நான் போய் வருகிறேன். ஆகட்டும். அதாவது என் அண்ணனிடத்தில் விடைபெற்று அதான் என் மாமன் சொல்லிக்கிறார், அர்ஜுனா சிவனை பார்த்து விட்டா போவாதாது, சிவனை பார்ப்பதற்கு நீ எப்படி போகணும்? 5 ஆசை தான் மறந்து பஞ்சாஸ்திரம் கைவிடுத்து போகணும்னு சொல்லிக்கிறாரு. பஞ்சாஸ்திரம் என்றால் என்ன? அதாவது 5 ஆசை என்றால் என்ன? மண்ணாசை, மனை ஆசை, பொன்னாசை, பொருள் ஆசை, அண்ணன் தம்பி ஆசை, 5 ஆசை தான் மறந்து பஞ்சாஸ்திரம் கைவிடுத்து அரகரா சிவசிவா என்று அந்த சிவனாரை பார்க்க சென்றால் உனக்கு நிச்சயம் சிவனாவிட்டவர் மனம் இறங்கி வரம் தருவார் அப்படின்னு சொல்லிக்கிறார். மாவனிடத்தில் விடைபெற்று விட்டோம். 1வது வேங்கை வனம், 2வது முல்லை வனம், முல்லை வனத்தை முடித்து விட்டு இந்த அர்ஜுனா மற்றவன் 3வது முத்துமோகினி வனத்திலே இந்த அர்ஜுனா மற்றவன் காலடி ஏற்றி வைத்து நடந்து போகும் இதை காண்க.